Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha Kitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு கீரை ரெசிபி, வெந்தய கீரை ரெசிபி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். கீரைன்னொன்னே மூட் அவுட் ஆயிடாதீங்க. நம்ம இதை மட்டன் பயன்படுத்தி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட் அவ்வளோ யம்மியாக இருக்கும். இந்த கீரை கசக்குன்னு ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 5 கட்டு வெந்தயக்கீரை இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் ஒரு 50 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். நான் மட்டனாக எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி. உங்களுக்கு கைமா கிடைச்சா கூட வாங்கிக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா, ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு மிளகாய்த்தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மட்டனையும் சேர்த்திடலாம். அதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிடலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியாக கட் பண்ணிங்கன்னா குழஞ்சிரும். இப்போ இதையும் நல்லா எல்லாம் வதங்கிட்டு கடைசியாக நம்ம வெந்தயக்கீரை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு நம்ம இந்த வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டம்ளர் தண்ணி தான் சேர்த்துக்கிறேன், ஜாஸ்தி சேர்த்துக்கல. நான் சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி சேர்த்துக்கிறனால கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். 2 விசில் விட்டுறலாம். நீங்கள் இதை சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எதுக்கு வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய கீமா போட்ட வெந்தயக்கீரை ஒரு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு சூப்பரான கைமா வெந்தயக்கீரை ரெடி ஆகிடுச்சு. இது அந்த பொட்டேட்டோ, அந்த கைமா, கீரை எல்லாமே டேஸ்ட் ரொம்ப ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மட்டன் கிடைக்காட்டி இந்த மாதிரி மெத்தடில் வெறும் உருளைக்கிழங்கு போட்டு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் செஞ்சு கேட்பாங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.